நாலடியார் பாடல் எண் 252. பல்லான்ற கேள்விப் பயன் உணர்வார் பாடு அழிந்து அல்லல் உழப்பது அரிதிரேல் தொல் சிறப்பின் நாவின் கிளத்தி உரைதலால் சேராளே பூவின் கிளத்தி புலந்து. இந்த பாட்டுக்கு திரண்ட கருத்து என்ன தெரியுங்களா? மனிதர்க்கு அறிவுடைமையே செல்வம், அறிவு இன்மையே வறுமை, உலகப் பொருள் நிலைத்த இன்பத்திற்கு ஏதுவான பொருள் ஆகாது என்று பெரியோர் கூறியிருப்ப, அறிவுடையோர்கள் உலகப் பொருள் இல்லாததால் துன்புறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவ்வாறு நூல் கேள்வியின் பயனை உணர்ந்த அந்த அறிவாளிகள் அந்த உலகப் பொருள் இன்மையால் பெருமை கெட்டு வருந்துவதையும் பார்ப்பீர்களானால் அதை கொண்டு அவர்களை தாழ்ந்தவர் என்று கருதிவிட வேண்டாம். அதற்கு நான் காரணம் கூறுகின்றேன், கேளுங்கள். அவர்களிடத்தில் நிலைத்த பேரின்ப ஞானத்தை உண்டாக்கக்கூடிய சரஸ்வதி தேவி தங்கி இருத்தலினாலே உலகப்பற்றாகிய மாயையை உண்டாக்கி தாழ்ந்தவரிடத்தும் சேர்ந்திருக்கின்ற இலக்குமி தேவி சேரமாட்டாள். அதனால் அவர் நிலையற்ற இந்த உலக இன்பம் இல்லாமல் துன்புறுவார் போல காணப்படுவர். எனினும் அத்துன்பம் பார்ப்பவர்க்கு துன்பம் போல் காணப்படுமே அன்றி அறிஞர்களாகிய அவர்களுக்கு துன்பமாக தோன்றாது. அவர்கள் உலக இன்ப துன்பங்களை சமமாக நினைப்பவர்கள் ஆதலின் அதனால் வருத்தம் கொள்ள மாட்டார். ஆதலின் அவர்க்கு துன்பம் உண்டு என நினைத்தல் அறிவின்மை என்பது இந்த பாடலின் கருத்து. இப்பொழுது பாடலுக்குள் செல்வோம். பல்லான்ற கேள்வி பயன் உணர்வார். பல வகையான ஆன்ற அறிவு நிறைந்த, கேள்வி பயன் அதாவது நல்ல நூல்களை கேட்டதனால் ஏற்படும் பயன்களை உணர்வார்னா அறியும் அந்த அறிவாளிகள் பாடு அழிந்து அல்லல் உழப்பது அரிதிரேல். பாடு அழிந்து என்றால் தங்கள் பெருமை கெட்டு, அல்லல் உழப்பது துன்பத்தால் வருந்துவதை அறிந்திரேல் என்றால் அறிவீர்களாயின். ஏன் அப்படின்னு காரணம் சொல்கிறேன், கேளுங்க அப்படிங்கிறார். தொல் சிறப்பின்னா பழமையான சிறப்பினை உடைய நாவின் கிளத்தினா நல்ல சொற்களை பேசுகின்ற நாவை உடையவர்களுக்கு உரியலாகிய அந்த சரஸ்வதி தேவி உரைதலால், அந்த சரஸ்வதி தேவி தங்கி இருப்பதனாலே பூவின் கிளத்தினா என்ன? அந்த தாமரை மலரில் வாசம் செய்வதற்கு உரியவளாகிய அந்த இலக்குமி, அந்த இலக்குமி உலகப்பற்றாகிய மாயையை உண்டாக்கி தாழ்ந்தவர்களிடத்தும் சேர்கின்றவள். அதனால்தான் இலக்குமி உரைதலால், நாவின் கிளத்தி உரைதலால் சேராளே பூவின் கிளத்தி புலந்து. பூவின் கிளத்தி சேரமாட்டாள். ஏன்? புலந்துனா அங்கே சரஸ்வதி இருக்கிறா, அங்கே போய் நம்ம எதுக்கு உட்காரதுன்னு சொல்லிட்டு பிணங்கி இந்த இலக்குமி தேவி சேரமாட்டாள். அப்படின்னா இந்த அறிவுடையவர்கள் உலக இன்ப துன்பங்களை சமமாக நினைப்பவர்கள் ஆதலின் அவர்கள் வருத்தம் இல்லாதவர்கள் ஆவார்கள். ஆதலின் அவர்களுக்கு துன்பம் உண்டு என நினைத்தல் அறிவின்மை என்பது இந்த பாடலின் மூலம் நாம் பெறுகிறோம்.